வணக்கம். முருகன் திருநெல்வேலி. ஒருவனும் பழைய வஸ்திரத்தை புதிய வஸ்திரத்தோடு போட்டு இணைக்க மாட்டான். புதியது பழையதை கிழிக்கும், புதிய வஸ்திரத்தோடு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. எக்ஸலண்ட்டான விஷயம். நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கார் பாருங்கள், அவர் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு. நீங்கள் உங்களை நிற்க வச்சிங்கன்னா தத்ரூபமாக வரையக்கூடிய ஒரு நபர். அப்படியாப்பட்ட ஒரு திறமை சாய்ந்த ஆள். ஆனால் அவருடைய என்ன ஹேபிட்டுன்னா, காலைல வேலைக்கு வரும்போது குடிச்சிட்டு தான் வருவார். இதனால் அவருக்கு ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாமே இருந்துச்சு. அப்போது ஒரு ஒரு டைவர்ஸான ஒரு அம்மா. அவங்க டீச்சர். அவங்க நல்ல சம்பளம். ஒரு மாதத்துக்கு 50,000 60,000 இனிமேல் சம்பளம் வாங்குறாங்க. அப்போது அவங்கள 2வது தரமாக இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார். கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை ரன் பண்ணியிருக்கார். அவர் போய் கேட்டிருக்கிறாரு, முத புருஷன் சந்தோஷமாக வச்சுருக்கிறத விட நான் உன்னை சந்தோஷமாக திருப்திப்படுத்தியிருக்கேனா அப்படின்ற ஒரு வார்த்தையை விட்டுட்டார். அந்த அம்மா அடுத்த செகண்டே சொல்லாமல் கொள்ளாமல் இடத்த காலி பண்ணி போய்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி கூப்பிட்டுத்தனமான கேள்விகள்லாம் நிறைய கிறுக்கு ஆட்கள் கேட்பாங்க. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பழைய வஸ்திரத்தை புதிய வஸ்திரத்தோடு நீங்கள் இணைச்சிங்க அப்படின்னா கிழிச்சிட்டு போயிடும் அப்படின்றாங்க. வாழ்க்கையே கிழிச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விகள்லாம் கேட்கக்கூடாது. நீங்கள் அப்படி இருக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, காட் பிளஸ் யூ.